Good morning, student. Today topic connective tissue. இணைப்பு திசு. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தா வந்து எபித்திலியல் டிஷ்யூ. எபித்திலியல் டிஷ்யூவில் 2 types, சிம்பிள் எபித்திலியம் அண்ட் காம்பவுண்ட் எபித்திலியம். சிம்பிள் எபித்திலியம் 5 types, காம்பவுண்ட் எபித்திலியம் 2 types என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசு. இணைப்பு திசுவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இணைப்பு திசுவில் கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேபிள் காலம் பார்த்துருப்போம் சரியா. லெஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதெல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். கனெக்டிவ் டிஷ்யூ, connective tissue developed from the mesoderm is widely distributed in the body. Very important, one mark கேட்பாங்க. ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா மீசோடர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எக்டோடர்ம், என்டோடர்ம் அண்டு மீசோடர்ம். சரியா. ஸோ மீசோடர்ம் ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. மீசோடர்மல் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீசோடர்ம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த கனெக்டிவ் டிஷ்யூலாம் ஃபார்ம் ஆகிருக்கு. தேர் ஆர் த 4 மெயின் கிளாஸஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூவில் என்ன பார்த்தீங்கன்னா 4 கிளாஸஸ் இருக்குது. தே ஆர் த கனெக்டிவ் டிஷ்யூ விச் இன்க்ளூட்ஸ் த ஃபேட் அண்டு ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஆஃப் லெகமெண்ட்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா இன்க்ளூட்ஸ் த ஃபேட், கொழுப்பு இருக்கும், அண்டு த ஃபைப்ரஸ் டிஷ்யூ, நார் பொருள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ இதில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கார்ட்லேஜ், போன், பிளட். மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் பைண்டிங் அண்ட் சப்போர்ட், ப்ரொடக்ஷன், இன்சுலேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதை தவிர்த்து இதில் வேறு என்ன பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜ்னால் குருத்தெலும்பு இருக்கும், போன்ஸ் இருக்குது, பிளட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து வரது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜ், போன்ஸு, பிளட். குருத்தெலும்பு, எலும்பு, ரத்தம் அப்படின்ட்டு இந்த 3 பொருள் எதுனா ஸ்பெஷலைஸ்டு சிறப்பு வகையான இணைப்பு திசு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் வர ஆரம்பிக்கும். ஏ மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, பைண்டிங் ப்ரொடக்ஷன் இருக்கும், சப்போர்ட் பண்ணும், ப்ரொடக்ஷன் அண்டு இன்சுலேஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் இன்சுலேஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதுதான் மற்ற இதோட முக்கியமான ஒர்க்காக இருக்குது இல்லையா. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூட முக்கியமான ஃபங்க்ஷன் பைண்டிங், சப்போர்ட், ப்ரொடக்ஷன், இன்சுலேஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இது இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட முக்கியமான வேலையை வந்து இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூவில் 3 types, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்டு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் 3 types, ஆரோலார் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூ, ரெட்டிகுலார் டிஷ்யூ. ஸோ இது வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, அடைச்சான கனெக்டிவ் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா டென்ஸ் ரெகுலர் டிஷ்யூ, டென்ஸ் இர்ரெகுலர், எலாஸ்டிக். டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர் அண்டு எலாஸ்டிக் இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்லேஜ், போன் அண்ட் பிளட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ சரியா. ஸோ இப்போ இந்த டிஷ்யூவோட எங்கெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, ஒன்று வந்து பார்க்கலாம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெயின் காம்பவுண்ட்ஸ், நேம்லி ஃபைபர்ஸ், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் செல். ஸோ இதில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ், நார் இருக்கும், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் தலைப்பொருள் இருக்குது, அண்ட் செல்ஸ் இருக்குது. கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் தலைப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு மூலப்பொருள். ஸோ கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஃபைபர்ஸ் இருக்கும், செல்ஸ் இருக்குது. இந்த ஃபைபர்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ரொவைட் சப்போர்ட். ஸோ இந்த ஃபைபர்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் சரியா. அந்த செல்ஸுக்கு தேவையான அந்த இதுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்குறது வந்து ஃபைபர்ஸ், நார் இருக்குது. 3 types ஆஃப் ஃபைபர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ மேட்ரிக்ஸ். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ மேட்ரிக்ஸில் 3 different types இருக்குது. ஒன்று வந்து கொலஜன், எலாஸ்டிக், ரெட்டிகுலார். ஸோ ரெட்டிகுலார்ஸ் இருக்குது, எலாஸ்டிக் இருக்குது, கொலஜன் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ கொலஜன் ஃபைபர்ஸ், எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அண்டு ரெட்டிகுலார் ஃபைபர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் த 2 types, நேம்லி லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்டு ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஆக்சுவலாக 2 types தான் சொல்லுவோம். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஒன்று, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதில் இதுக்கு 2 ஸ்பெஷல் ஒன்று தான் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் ஆரோலார் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூ, ரெட்டிகுலார். டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர் அண்டு எலாஸ்டிக். ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் கார்ட்லேஜ், போன் அண்டு பிளட். ஸோ இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். In this tissue, the cells and fibers are closely arranged and semi-fluid ground substance. ஸோ இங்கே செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி அரேஞ்ச் பக்கத்தில் இருந்துட்டு இருக்கும். ஸோ
இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த fluid-எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோலாம் கனெக்டட் டிஷ்யூ. ஸோ இது கொடுக்குறது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தா ஏரோலாம் கனெக்டட் டிஷ்யூ beneath the skin act and support to framework of the epithelium and act as the reservoirs of the water and salt surrounding. ஸோ இந்த இடத்துல இந்த லூஸ் கனெக்ட் டிஷ்யூ இந்த ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னுக்கு அடியில் ஃபேட் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கெப்பாசிட்டி இந்த இடத்துல இருக்குது. இது ஸ்கின்னுக்கு அடியில் தோலுக்கு அடியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோவில் கனெக்டிவ் டிஷ்யூ இருந்துட்டு இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லூஸ்லி அரேஞ்ச் சொல்லலாம். கேப் இருக்கும். அந்த கேப்பில் என்ன இருக்குன்னா வாட்டர் மாலிகுலை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். சால்ட்டை ஸ்டோர் பண்ணுது, ஃபேட்டை ஸ்டோர் பண்ணும். இந்த பர்டிகுலர் பிளேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இருந்துகிட்ருக்கு. இது பாருங்கள், இந்த beneath the skin act as a support framework of epithelium and act as a reservoirs of water. reservoirs ஸ்டோர் பண்ணுறது, சரி, வாட்டர் ஸ்டோர் பண்ண வைக்கும். அண்ட் சால்ட் ஃப்ரம் த சரௌண்டிங் பாடி டிஷ்யூ என்ஸ் epithelium is called tissue fluid. ஸோ அதனால தான் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஷ்யூ fluid அப்படின்னு சொல்கிறோம். திசு திரவம். திசு திரவம் ஏன் இது வந்து சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் இந்த இது 2 மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏன் வந்து இது டிஷ்யூ fluid சொல்கிறாங்கன்னா இது இந்த ரீசன் தான். பாருங்கள், ஸோ ஸ்கின்னுக்கு அடியில் இருந்துட்டு இருக்கும். சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். எபித்திலியல் அந்த எபித்திலியல் டிஷ்யூ தான் நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆக்ட் அஸ் ஏ ரிசர்வாய்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். சால்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணும். சரௌண்டிங் த டிஷ்யூ, ஸோ பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூக்களை வந்து தேவையானது ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து டிஷ்யூ fluid அப்படின்னு சொல்லிட்டோம். இது கண்டெயின் ஃபைப்ரோபிளாஸ்ட். இதில் என்ன அப்படின்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது, மேக்ரோபேஜஸ் இருக்குது, அண்டு மாஸ்டர் செல்ஸ் இருக்குது. ஸோ மேக்ரோபேஜஸ் டேமேஜ் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக்ரோபேஜஸ் இருக்குது. மேக்ரோபேஜஸ்னால் செல் ஈட்டிங் செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மேக்ரோபேஜஸ் அதர்வைஸ் கால்டு செல் ஈட்டிங் செல். மாஸ்டர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ டேமேஜான செல்ஸில் வந்து இந்த ஹிஸ்டமைன், புரோட்டோபிளாஸ்டின், செரோட்டோனின் அப்படின்ட்டு 3 கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? நம்மளுக்கு ஏதாச்சும் அடிபடுதுன்னு வச்சுக்கேன், இன்ஜுரி ஆகும், சரி, வீரம் இல்லாட்டி ஸ்க்ராட்ச் ஆகுது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் இந்த ஸ்கின்லேருந்து என்ன பண்ணால் ஒரு மாதிரியான தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், சொட்டிங் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டமைன், செரோட்டோனின், புரோட்டோபிளாஸ்டின் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து வந்துருக்கும். ஸோ அந்த மாஸ்டர் செல்ஸ் அங்கே தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மேக்ரோபேஜஸ். இந்த பர்டிகுலர் பிளஸ் இது வந்து மேக்ரோபேஜஸ். ஃபைப்ரோபிளாஸ்ட் இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும். கொலஜன் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். கொலஜன் சப்ஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். கொலஜன் சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்குது. ஃபைப்ரோபிளாஸ்ட் இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேக்ரோபேஜஸ், செல் ஈட்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஃபாரின் மாலிகுல்ஸ் பாடிக்குள்ளே என்ட்ராச்சுன்னா பிடிச்சி கேப்சர் பண்ணிக்கும், விழுங்கிடும். ஸோ அதுக்கு தான் இந்த மேக்ரோபேஜஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செல்ஸ். இது இருக்குது பாருங்கள், மாஸ்டர் செல். ஸோ இந்த செல்ஸ் வந்து மாஸ்டர் செல்ஸு. ஸோ டேமேஜான செல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் ஹிஸ்டமைன், புரோட்டோனின், செரோட்டோனின், ஹிஸ்டமைன், புரோட்டோபிளாஸ்டின். ஸோ இந்த செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் adipose tissue. Adipose tissue is similar to areolar tissue in structure and function and is located beneath the skin. ஸோ ஏரோலர் டிஷ்யூ மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்போஸ் டிஷ்யூ ஸ்ட்ரக்சராகவும் சரி ஃபங்க்ஷனாகவும் சரி ஏரோலர் டிஷ்யூ என்ன மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி சேம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ வந்து செஞ்சுட்ருக்கு. ரொம்ப முக்கியமானது பாருங்கள். இல்லை, அடிப்போசைட்ஸ் காமன் இஸ் கால்டு அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ். அடிப்போஸ் டிஷ்யூ நாங்கள் காமனாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடிப்போஸ் சொல்ல வந்து ஃபேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கொழுப்பு செல் அப்படின்னு சொல்லுவோம். predominant and account for 90% of the tissue and mass. இந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணால் அந்த கொழுப்பு தான் அப்படின்னா அதிகமாக வந்து ஸ்டோரேஜாக இருக்கும். The cells of this tissue is stored in the fat and excess of nutrition which are not utilized immediately are converted to fat and stored in tissue. ஸோ இது வந்து ஏன் வந்து இந்த அடிப்போஸ் டிஷ்யூ ஃபேட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்ஸு இந்த ஃபுட் மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணால் ஸ்டோர் பண்ணக்கூடிய முக்கியமான கெப்பாசிட்டி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ இந்த செல்ஸாக வந்து இருந்துகிட்டு இருக்கும். பாருங்கள், த செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூ ஸ்டோர் ஆஃப் ஃபேட் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரிஷன். ஃபேட்டை ஸ்டோர் பண்ண வரைக்கும் எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரிஷன், அளவுக்கு அதிகமான நியூட்ரிஷன் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுனாலும் அதே என்ன பண்ணால் ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு அடியில் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை, ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கல, ஒரு நாள் 2 நாள் ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்கின்னில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட்டு ரீசென்சஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேவைன்னா எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும், எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இருந்துட்டு இருக்குது, இங்கே தான் இருக்கும். The cells of this tissue store in fat and excess of nutrition which are not utilized immediately are converted to the fat and stored in tissue. Adipose tissue is
adipose tissue is richly vascularized indicating it is high metabolic activity. இந்த இடத்துல அளவுக்கு அதிகமான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்துருக்கும். while fasting the cells are maintain life by producing and supplying energy. அது நல்ல அதுதான். ஸோ ஃபாஸ்டிங் டைம் கூட நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான ஒரு எனர்ஜி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம பாடியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அந்த ஃபேட்டு. அந்த ஃபேட்டுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண இப்போ வந்து எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும், ரீசன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து நடக்க ஆரம்பிக்குது. Adipose tissue are also found in the subcutaneous tissue surrounding the kidney, eyeball, heart. ஸோ எங்கெல்லாம் இருக்கு பாருங்க இந்த adipose tissue. Adipose tissue are also found in the subcutaneous ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும், subcutaneous layer ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும், அங்கே இருக்குது. சரௌண்டிங் த டிஷ்யூ ஆஃப் கிட்னியில் இருக்கும், ஐபால் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது. இல்லைங்களா? ஸோ ஹார்ட்டை கவர் பண்ண மாதிரி இருக்கும், ஐபாலில் இருக்குது, கிட்னியில் இருக்குது. அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் கால்டு ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 மார்க் கேட்பாங்க. இல்லையா? அடிப்போஸ் டிஷ்யூ அதர்வைஸ் கால்டு நம்ம என்ன சொல்லணும், ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ. இல்லையா? வெள்ளை அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடிப்போஸ் டிஷ்யூ விச் கண்டெயின் abundant mitochondria is called brown fat or brown adipose tissue. இதுதான் சொல்கிறேன். அடிப்போஸ் டிஷ்யூ நார்மலாக இருக்கிறது வந்து அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடிப்போஸ் டிஷ்யூ which contain abundant mitochondria, அளவுக்கு அதிகமான மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. அடிப்போஸ் டிஷ்யூ அளவுக்கு அதிகமான மைட்டோகாண்ட்ரியா இருக்குது அப்படின்னா which is called brown fat or brown adipose tissue. ஸோ இந்த மாதிரியான டிஷ்யூ தான் நம்ம என்ன சொல்லலாம், brown adipose tissue or brown fat. 2 மார்க்கில் இல்லை 3 மார்க் கேட்பாங்க. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயிட் ஃபேட் அண்ட் ப்ரௌன் ஃபேட். ஒயிட் ஃபேட்னா என்ன, ப்ரௌன் ஃபேட்னா என்ன? ஸோ சாதாரண ஃபேட்டுக்கும் ப்ரௌன் ஃபேட்டுக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். ப்ரௌன் ஃபேட் வந்து என்ன, ஃபேட் சாலிபிள் ஃபுட்டில் அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணால் மைட்டோகாண்ட்ரியா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது வந்து ப்ரௌன் ஃபேட், மைட்டோகாண்ட்ரியா ஆப்சென்ட்டாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபேட். ரொம்ப முக்கியமானது. ஒயிட் ஃபேட் ஸ்டோர் நியூட்ரிஷன் whereas the brown fat is used to eat the blood stream to warm the body. பாருங்க, ஒயிட் ஃபேட் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து கொடுத்துட்ருக்கோம். whereas the brown fat is used to eat the blood stream to warm body. எப்பவுமே நம்ம பாடி வந்து ஒரு வார்ம் கண்டிஷனில் வச்சுருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரௌன் ஃபேட்டு அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னா யாருக்கு இருக்குன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு. இல்லையா? ஸோ ஏன் குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த ஷிவரிங் ஏற்படாமல் பிளாக் பண்ணக்கூடிய முக்கியமான சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஃபேட் தான். இல்லையா? மைட்டோகாண்ட்ரியா அந்த அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணால் ப்ரௌன் ஃபேட்டை பார்த்துருப்போம். இல்லையா? ஸோ அந்த ப்ரௌன் ஃபேட் குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா பாடி கண்டிஷன் எப்பவுமே என்ன பண்ணால் ஹீட்டாக இருந்துகிட்டே இருக்கும். நான் ஷிவரிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா? ஷிவரிங்கே வராது. இல்லையா? ஷிவரிங் வராமல் தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் இருக்கும். பாருங்கள், இந்த ஒயிட் fat store nutrition whereas the brown fat is used to eat the blood stream to warm body. The brown fat produced the eat by non-shivering thermogenesis in neonates young children, பிறந்த குழந்தைங்களுக்கு. ஸோ பிறந்த குழந்தைங்க வந்து நியோனாட்ஸ் சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிவரிங் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஃபேட் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேட்டுக்கும் ப்ரௌன் ஃபேட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்சியேஷன் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்டு reticular connective tissue. The reticular connective tissue resembles areola connective tissue, but the matrix is filled with the fibroblast. It's called reticular cell. ஜஸ்ட் லைக்கே ஆரோலா செல்ஸ் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதில் என்னன்னா மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸ் பார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம அந்த ஸ்டோமா போன்ஸ் இருக்குல்ல, போன்ஸோட இன்சைடில் வந்து இந்த கேப் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இருந்துகிட்ருக்கு. மேட்ரிக்ஸ் இஸ் ஃபில்டு வித் ஃபைப்ரோபிளாஸ்ட் இஸ் கால்டு ரெட்டிகுலர் செல். இட் ஃபார்ம்ஸ் ஆன் த இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டோமா தட் சப்போர்ட் த பிளட் செல்ஸ். ஸோ லார்ஜ்லி லிம்போசைட். சரியா? ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போன் வேறு சொல்லுவோம் இல்லையா, போன் இருக்கும், போனுக்கு இன்சைடில் வந்து அந்த கேப், அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாவு மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருந்துருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா போன் மரம் சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், எஸ்பெஷலி ஃபார் ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமானது இந்த லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாரி லிம்போசைட். ஸோ லிம்போசைட்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். லியூகோசைட்ஸ்னால் ஒயிட் பிளட் செல்ஸ், லியூகோசைட்ஸ் ரொம்ப முக்கியமான செல்ஸ் வந்து லிம்போசைட். இல்லையா? that support the blood cells, largely lymphocyte, in the lymph node, spleen and bone marrow. ஸோ எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோட்ஸில் இருக்குது, ஸ்ப்ளீனில் இருக்குது, அண்டு போன் மேரோவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. சரிங்களா? லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் ஆரோலர் டிஷ்யூ, ரெட்டிகுலர் டிஷ்யூ அண்டு அடிப்போஸ் டிஷ்யூ வந்து பார்த்துருப்போம். தேங்க்யூ.